ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். அன்னைக்கு காலையில ரொம்ப அழகான விடியல் தான் விடிஞ்சிருந்தது. நல்லா பனியோட சூப்பரா இருந்தது. கொஞ்ச நாளா என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப ஹீட் ஆன மாதிரி இருந்தது. பாடி ஃபேஸ்லயே 2 கட்டி வந்துருச்சு. கரெக்டா பொட்டு வைக்கிறதுல ஒரு பெரிய கட்டி வந்திருந்தது. நல்லா குளிர நல்லெண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கலாம் அப்படின்னு நல்லெண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துருந்தேன். நான் நல்லெண்ணெய் எப்போ வச்சாலுமே என்ன பண்ணுவேன்னா, தலையை கவுத்து போட்டு நான் தலையை குப்புறக்க போட்டு சீவுவேன். ஏன்னா உச்சந்தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகட்டும் அப்படின்னுட்டு. இந்த மாதிரி டெக்னிக்கலா ஏதாவது யோசிச்சு லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் நானு. நீங்க யாராவது இப்படி யோசிச்சு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. சீரியஸ்லி இந்த மாதிரி நான் தலையை வாரி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு கண்ணெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், சூடு பறக்கிற மாதிரி. அந்த பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு ஏறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உண்மையா போயானலாம் தெரியாது, நான் பண்ணுவேன் எப்பவுமே. நிறைய வாட்டி வீடியோல நான் இதை ஷேர் பண்ணி இருந்திருக்கேன். நீங்க ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஸோ நல்லா குளிர எண்ணெய்லாம் வச்சுட்டு கையெல்லாம் அலம்பிட்டு சமைச்சிடலாம். சமைக்கிறதுக்குள்ள நல்லா எண்ணெய் ஊறிடும், அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு சமையல் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் 2 குட்டீஸ் தனியாவும் தியாவும் வீட்டுக்கு வராங்க. என் மாமியார் எப்போ வராங்கனாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மீல் பாத்தீங்கன்னா நான் சாம்பார் தான் பிளான் பண்ணுவேன். அதுவும் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு தான் சாம்பார் எப்பவுமே இருக்கும். ஸோ அதே மாதிரியே முருங்கைக்காய் மாங்காவோட சேர்ந்து மிக்சட் வெஜிடபிள் சாம்பார் தான் செய்ய போறேன். நிறைய பேர் சாம்பார் ரெசிபி கேட்டிருந்தீங்க. கார்த்திகா ரெசிபிஸ்லயும் நான் சாம்பார் ரெசிபி ஷார்ட்ஸ்ல போடும்போதுலாம் உங்களுக்கு மட்டும் இந்த கலர்ல சாம்பார் எப்படி வருது எனக்கு ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சொல்றேன். ஒரு சூடான பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் 2 சும்மா கிள்ளி தாளிச்சிட்டு பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. எப்பவுமே சாம்பாருக்கு நாங்க கொஞ்சம் கூடுதலா பூண்டும் போடுவோம். ஸோ பூண்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாம். சீரக வாசனை பிடிக்கிறோன்றவங்க சாம்பார் செய்யும் போது சீரகமும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா கூடுதலான ருசி சாம்பாருக்கு கொடுக்கும். நிறைய சின்ன வெங்காயமும் சும்மா பேருக்கு ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சமா சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து நான் நல்லா எண்ணெயில ஒரு பெரட்டிட்டு 2 பெரிய பழுத்த நாட்டு தக்காளியை சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கிறேன். இது வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி உங்ககிட்ட இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூளை தாராளமா சேர்த்துக்கலாம். அதை செஞ்சு நீங்க சாம்பார் செஞ்சுக்கலாம். இந்த பக்கம் ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு தட்டி போட்டுட்டு பர்பிள் கலர் ரெட் கேபேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேபேஜும் கேரட்டும் மெலீஸா கட் பண்ணி வச்சிருந்தேன். நான் கையாலேயே கட் பண்ணேன். ஸோ அதையும் நான் சேர்த்துட்டு லைட்டா உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு அப்படியே நம்ம ட்ரையா ஹாஃப் பாயில்ல எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். தேவைப்பட்டா தேங்காவும் லாஸ்ட்ல போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரா இருக்கும். சும்மாவே அதை ஒரு பவுல்ல வச்சு சாப்பிடலாம், ரைஸே இல்லாம. அந்த அளவுக்கு அது டேஸ்டியா இருக்கும். இந்த பக்கம் இந்த வெங்காயம் தக்காளியில நல்லா சுருள வதங்கி எண்ணெய்லாம் மிதக்க வந்துருச்சு. இந்த நேரத்துல நீங்க என்னென்ன காய்கறி சேர்க்கணுமோ நீங்க சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா முள்ளங்கி சௌச்சவ் பீன்ஸ் முருங்காய் சேர்த்திருக்கேன். மாங்காய் லாஸ்ட்ல தான் சேர்க்கணும், இப்பவே சேர்த்தாக்க குழஞ்சிரும். ஸோ அதை சேர்த்து நல்லா 2-3 வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வேக வச்ச பருப்பு 2 அழாக்கு பருப்பு வேக வச்சு மஸ்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அடுத்து பாவக்காய் கிறிஸ்பி ஃப்ரை செய்ய போறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு மஞ்சள் தூள் தயிர் சேர்த்து பாவக்காயும் கட் பண்ணி அதில் சேர்த்துடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் அதில் ஊற வச்சு செஞ்சோம்னா ரொம்ப கசப்பு இல்லாமல் இருக்கும். சுடு தண்ணி மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதில் தேங்காய் பூ போட்டு இறக்கியாச்சு. இந்த பக்கம் சாம்பாருக்கு காய் போட்டு பருப்போடு சேர்ந்து கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சு பச்சை வாசனெல்லாம் போய் காயெல்லாம் வேகட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். சைமல்டேனியஸா பக்கத்தில் ரசமும் செஞ்சு முடிச்சிட்டேன். மாங்காய் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷத்துல கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சாம்பார் தயார். நான் கடகடன் ஃப்ரெஷ் அப்பும் ஆயிட்டு வந்துட்டேன். ஸோ கிச்சன் அப்படியே கொஞ்சம் கச்சாமுச்சான் தான் இருக்கு. சமையல் நான் முடிச்சிட்டேன். என்னுடைய இன்வாஸ்லாம் வராங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கடகடன் சமையல் முடிஞ்சிருச்சு. பாப்பாக்கு சின்ன பாப்பாக்காக ஸ்வீட் பொட்டேட்டோவும் பருப்பும் வேக வச்சது தனியாக எடுத்து வச்சிருக்கேன். நான் இங்கே ரசம், இதுல வத்தல் இருக்கு, பாவக்காய் கிறிஸ்பி ஃப்ரை, கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல், பர்பிள் கலர் கோஸும் கேரட்டும் பொரியல், எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார், சுட சாதம் தயாரா இருக்கு. இன்னொரு சாதம் கொஞ்சமா தனியா நான் வடிச்சிருக்கேன். ஒண்ணு வரையா பெரியவங்க சாப்பிடுற மாதிரி, ஒண்ணு கொஞ்சம் குழைவா குழந்தைங்களுக்குலாம் நசுக்கி கொடுக்குற மாதிரி நான் தனித்தனியா வடிச்சிருக்கேன். அவ்வளவுதான். அப்பளம் மட்டும் பொரிச்சு இந்த டப்பால வத்தல் மட்டும் போட்டிருக்கேன். அப்பளம் இதுல இடம் பத்தாதுன்றதுனால லாஸ்ட்ல பொரிச்சுக்கலாம். எண்ணெய் அப்படியே வச்சிருக்கேன் கடாயில. ஷர்வன் குட்டி எப்போ வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட்லாம் அவங்க தாத்தா பாட்டி வராங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இப்போ பெரியவங்க யாரையுமே கண்டுக்கிறது இல்லை. தன்யா தான் இப்போ. ஏன்னா அவங்க செட்டு விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கும்ல, அதனால தன்யா வந்தாச்சு அப்படின்னு ஒரே சந்தோஷம். ஒரு பேக்
தன்யா வந்து அத்தை மாமா 2 பேர் செல்லமும், கொஞ்சம் அதிகமாக அத்தை செல்லன்னு சொல்லலாம். தன்யாவும் தியாவும் அன்னைக்கு மேட்சிங் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. தியா வரும்போதே காரில் ஏறினோடனே தூங்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நேராக கொண்டு போய் உள்ள பெட்ரூமில் போட்டுட்டோம். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க அதெல்லாம் பேசிட்டு பக்கத்தில் தான் இருக்கோம், இருந்தாலும் நாங்கள் அதை மீட் பண்ணும்போதெல்லாம் பேசிக்குவோம். பேசிட்டு குழந்தைங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த உடனே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும், தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். என்னம்மா ஆச்சு அப்படின்னாங்க. கட்டியா அப்படின்னாங்க. ஆமாண்ணே. மாமியார் தொட்டு வேற பார்த்துட்டு இருந்தாங்க. இது தொட்டாலே வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால தான் என்ன வச்சு குளிச்சேன்னு சொல்லியிருந்தேன். இதை கேள்விப்பட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மருதாணிலாம் பறிச்சுலாம் அமைச்சிருந்தாங்க. எனக்கு தான் வைக்கிறதுக்கே டைம் இல்லாமையே போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சிருந்தேன். இந்த வாட்டியும் எப்பவும் போல அவங்க வந்து என்னுடைய சமையல் வந்து சாப்பிட்டுட்டு பாராட்டி இருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆஸ் யூஷுவல் சாம்பார் வந்து என் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கையால் சமைச்சு நம்ம ஃபேமிலிக்கு பரிமாறி அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்கன்னா அதை விட என்னங்க வேணும். குழந்தைங்க சாப்பிடவே இல்லை அன்னைக்கு. செம்ம ஜாலி மூட்ல விளையாடுற மூட்ல இருந்தாங்க. ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா பீச்சுக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டோம். கடைசியில் அப்படியே சாப்பிட்டாங்க. என்னுடைய நாத்தனார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஷர்வின் அந்த பக்கம் தனியான உட்கார வச்சு 2 பேருக்கும் நானே ஊட்டி விட்டுட்டே சாப்பிட்டுறேன், நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் என் கையால ஷர்வின் சாப்பிட்டோம் அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சென்னை ப்ளூ ஃபிளாக் பீச் போலான்னு தான் போனோம். டிராஃபிக்கை பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு வேற ஒரு பீச்சுக்கு போயிட்டோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ரெண்டு குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இன்னமும் எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் இருக்கு. அம்மா வந்து ஆக்சுவலி கடலூர், அப்பா தான் வந்து சென்னை நேட்டிவ். அம்மாவோட ஃபேமிலி எப்போ எங்க ஊருக்கு வந்தாலும் சென்னைக்கு வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போறது, பிளானட்டோரியம் போறது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மியூசியம், ஜூக்கு போறது, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஃபேமிலியா போவோமா. அந்த மெமரிஸ்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ நான் சின்ன வயசில் என்னுடைய கசின்ஸ் அண்ட் அந்த தூரத்து சொந்தம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா ஊரில் இருந்து, அவங்க எல்லாரோடையும் சென்னையை சுற்றி பார்த்த ஞாபகங்கள்லாம் நிறைய நல்ல மெமரிஸ் இருக்குது. அதே மாதிரி ஷர்வனுக்கு நான் கொடுக்கணும்னு நினைப்பேன். என்னுடைய அக்கா பையன், என்னுடைய நாத்தனார் பசங்க அவங்களோடலாம் சேர்ந்து ஷர்வனுக்கு நல்ல மெமரிஸ் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. என்னடா இது சூப்பராக பண்ணிருக்கடா நீ தான் சூப்பராக பண்ணிருக்க. காட்டு நன்னியாக தான் பண்ணிருக்க. பீச்சுக்கு போகும்போதுலாம் நிறைய விளாகில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நாங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு போய் பீச்சிலலாம் உட்காந்து சாப்பிட்ட விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நல்லா வீட்டில் சாப்பிட்டு வந்தனால ஏதாவது பேக் பண்ணலாமான்னா எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ப்ளூ ஃபிளாக் பீச் தானே போகிறோம், அங்கே போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வீக்கெண்ட் வரை கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும்னு நினச்சோம். அங்கே போனவுடனே லைனாக இந்த படையப்பா படத்தில் லைனாக கார் நிற்குமே அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தது. அப்படியே ஒரு யூட்டனை போட்டு பக்கத்துலேயே வேற ஒரு பீச்சுக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து பெருசாக சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் இல்லை. தேன் மிட்டாய், பிஸ்கெட்ஸ், குழந்தைங்களுக்கு நட்ஸ் இந்த மாதிரி மட்டும் நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை மட்டும் நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த மாங்காய், வெள்ளரிக்காய், பைனாப்பிள் அதெல்லாம் மட்டும் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒரு அம்மா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு சின்ன தம்பி எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட வாங்கி நாங்களாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருட்டுற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு, இருட்டு முடிச்ச உடனே குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணி வீட்டுக்கு நேராக கிளம்பி வந்துட்டோம். லேட் நைட் வரைக்கும் கார்ட்ஸ்லாம் விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லேட்டாக தூங்கணுமா. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோன்னே கடபுடன்னு டிஃபன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெஷ் அப்லாம் ஆக கூட டைமே இல்லை எனக்கு. என்ன சமைச்சிருக்கேன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். என்னது என்னம்மா கை கழுவணுமா? வா கை கழுவணுமா? போ கை கழுவ வேணாமா? போங்க. போண்டா, உளுந்து போண்டா. இது மினி போண்டாஸ், நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. ஏன்னா மாவு நாட்டில் அதனால செமையா வந்திருக்கு. ஸோ அதை போட்டு வைக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ரவை பொங்கல் நல்லா நெய்யோட தள்ளன்னு இருக்கு. ஆளுக்கு ஒரு தோசை மொறுமொறுன்னு. நேத்தி சாம்பார் கொஞ்சம் இருக்கு, அது வச்சிருக்கோம். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கார சட்னி, தேங்காய் சட்னி. நான் வந்து காலையில் பால்லாம் குடிக்கல, காஃபிலாம் குடிக்கல. மற்றவங்களாம் அது குடித்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாதம் வந்து தயிரில் போட்டு உப்பு போட்டு கரைச்சி
கார சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சூடா இருக்கா, பாடி ஹீட்க்கு நல்லது. அதனால வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட்டாக நான் கம்மல் போட மாட்டேன். நான் நிறையா ஹெவியான இயரிங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால காது வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட்லி முக்கியமாக நைட் டைமில் நான் வந்து இயரிங்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால தான் என் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபேமிலியோட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சும் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு அகெயின் குழந்தைங்க பாட்டுன்னு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, நாங்கள் பாட்டுன்னு காட்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். ஜாலியாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். அந்த வீக்கெண்டே ஃபேமிலியோட நம்ம வீடே கலகலன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் வீடே ஏதோ காலியான மாதிரி விரிச்சோன்னு இருந்த மாதிரி இருந்தது. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டு போனா நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.